நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நிறைய புலவர்களை பற்றி பேசுகிறோம், அவர்களுடைய பாடல்களை எடுத்து உங்களோட சொல்கிறோம், பழமொழிகளை சொல்கிறோம். எதுக்கு? அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தம் நாங்கள் ரசித்தா போகாது, நீங்களும் ரசிக்கணுங்கிறதுக்காக தான். திருமால் பெருமைக்கு நிகரேது? திருமாலுக்கு என்ன பெருமை? புரியலையா? 10 அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதுதானே பெருமை. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சூக்ஷ்மமாக. இப்போது அதிமதுர கவி அப்படிங்கிறவர் காளமேக புலவர்கிட்ட வழக்கம் போல தான் ஒரு சவால். நீர் திருமால் எடுத்த 10 அவதாரங்களையும் ஒரு வெண்பாவில் பாட முடியுமா அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு இந்த வெண்பா அப்படின்னு நான் சொன்ன உடனே ஞாபகம் வருமே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருமே. என்னன்னு கேட்டால், தமிழ் வகுப்பில் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, ஊறுகாய் வினைத்தொகை, ஊறுகின்ற காய், இப்படியெல்லாம் ஞாபகம் வருது இல்லை? அதே மாதிரி பண்பு தொகைன்னு சொன்ன உடனே அதுக்கு உண்டான இலக்கணமும் ஞாபகம் வருமே, வரணுமே. ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், முன்னின்ற மெய்தெரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பேன்னு எப்போவோ படித்தோம், இன்றைக்கி ஞாபகம் வருது. அப்பேற்பட்ட ஒரு வெண்பாவில், இந்த இலக்கணங்களால் அழகு செய்யப்பட்ட ஒரு வெண்பாவில் நீ திருமாலுடைய 10 அவதாரத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு வெண்பா வேணுமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, உங்களுக்கு எத்தனை வெண்பா வரும், அது உங்களுடைய திறமை பொறுத்தது அப்படின்ன பொழுது, பாதி வெண்பாவில் நான் பாடவா அப்படின்னு கேட்குறேன். பாடும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த காளமேக புலவரை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னாக்கா, அப்படிங்கிறதுக்குள்ளே 300 பாட்டு, ங்கிறதுக்குள்ளே 400 பாட்டு, இப்படியா ஒருத்தன் பாடுவான்? மெச்சு திரு வெங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையில் உன் ஜன்மம் இயம்பவா, மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா வா. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? கோபாலா புரிஞ்சிருக்கும், ராமா 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 புரிஞ்சிருக்கும். மெச்சு திரு வேங்கடவா, திருமாலே வெண்பாவில் பாதி வெண்பாவில் என்னோட ஆசைப்படி உன் ஜன்மம் இயம்பவா, நீ எத்தனை அவதாரம் எடுத்த அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சா அவதாரம், கூர்மா கோலா வராக அவதாரம், சிங்கா நரசிங்கம், அப்புறம் என்ன சொன்னார், வாமனனே வாமன அவதாரம், ராமா ராமா ராமான்னார். முதல் ராமா பரசுராமா, அடுத்தது தசரத ராமா, அதுக்கும் அடுத்த ராமா பலராமா, கோபாலா, அப்புறம் மாவா அப்படின்னாக்கா, மா அப்படின்னாக்க குதிரை, வெள்ளை குதிரை மேல் வருவானே அந்த கல்கி அவதாரமும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு, வா நீ வரப்போறையே அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அந்த புலவர், நான் தெரியாதனமாக உங்களை கேட்டுட்டேங்க, இப்போ நீங்கள் தான் எனக்கு அர்த்தம் சொல்லணும்னு கேட்டாராம். இது எப்படி இருக்குது? கேட்குற போது தெனாட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன 10 அவதாரத்தையும் ஒரு வெண்பாவில் பாடிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், பாதியில் பாடுறேன் ஐயான்னு சொல்லிட்டு பாடிட்டார்ல. மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா வா. நாங்கள்லாம் இதை ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் தெரியுமா? தமிழுக்கு இப்படி ஒரு சுவை இருக்கிறதா, இவ்வளவு இனிக்குமா, தேனா இனிக்குமா அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சமாக அப்படி உங்களுக்கு ருசிக்க கொடுத்தோம்னா நீங்களாக போய் தேடுவீங்க, தமிழ் பாடல்கள் இவ்வளவு இருக்கா, இத்தனையில இவ்வளவு ருசி இருக்கான்னுட்டு. அதுக்குத்தான்